இந்த வீடியோவில் வந்து ஆடியோ எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஆடியோ ஃபைல் தேவை. அந்த ஆடியோ ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 2 ஆடியோ ஃபைலையும் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆடியோ எலிமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதை க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோர்ஸ்னு ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகிருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஆடியோ ஃபைலை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதோட யூஆர்எல்லாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அதோட ஃபைல் பாத்தாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக /audio1.mp3. ஓகே, இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். பட் இதில் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, பிகாஸ் எதுவுமே இங்கே வரல பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆட்ரிபியூட்டை இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் சேவ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளோட ஆடியோ வந்துருச்சு பாருங்கள். இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னும் கூட ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே. இந்த ஆட்டோ ப்ளே ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேவ் பண்ண உடனே, அதாவது ப்ரௌசருக்குள்ளே ஒரு பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இதோட வேலை. இந்த மாதிரி ஆட்டோ ப்ளே ஆனால் யாருக்குமே பிடிக்காது, பிகாஸ் ஒரு பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ப்ளே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ஆட்டோ ப்ளே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூடவே மியூட்டட்னு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். பட் ப்ளே ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ பிளேயர் மியூட் ஆகி அப்படி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஆடியோ எலிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களுக்கு வந்து பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் கொடுத்துருது. அப்புறமா இதோட டைம் லைனை காட்டுது. அப்புறமா அதோட எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ப்ராக்ரஸ் பாரு, அப்புறமா அதோட ஒரு பட்டன் கூட இருக்குது வால்யூமுக்கு, அப்படி ப்ளேபேக் ஸ்பீடு, அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். பட் நம்ம இது கூடவே வந்து ஆட்டோ ப்ளே, மியூட்டட் அது மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து லூப்னு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாங் முடிஞ்சதும் அது திரும்ப முதல்ல ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா MP3 ஃபைல் வந்து அந்த லிங்க்கில் இருந்தனாலோ இல்லை அந்த லொக்கேஷனில் இருந்தனா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த ஆடியோ எலிமெண்ட்டை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த 2 ஓப்பனிங் டேக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு ஒரு சைல்டு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே SRCங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணணும். இந்த SRC வந்து சோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சோர்ஸ் எலிமெண்ட்டுக்குள்ளே SRCங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ ஃபைலை நம்ம இதில் செலக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ஃபைல் பாத். ஃபஸ்ட்டு ஆடியோ நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிகாஸ் வந்து ஆட்டோ ப்ளே நம்ம ஆட் பண்ணனால. இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா MP3. இதில் டைப்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் ஆடியோ /, அப்புறமா எந்த டைப்பு ஃபார்மெட்டு அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா MP3. இதோட ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா MPEG. இதுதான் இதோட ஃபார்மெட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஆடியோ எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஆடியோ வந்து அவைலபிளாக இல்லைனா, ஆர் இந்த ஆடியோ வந்து அவங்களோட ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா செகண்டாக இன்னொரு சோர்ஸில் இருந்து சாங் ப்ளே ஆகணும். அதுக்கு வந்து இன்னொரு சோர்ஸை நம்ம தனியாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் எலிமெண்ட் அதுக்கு கீழே க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கும் வந்து SRC நம்ம கொடுத்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு இது வந்து 2வது ஆடியோ ஃபைல், அதாவது ஆடியோ 2னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டில் சேம் ஆடியோ 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா MP3 வந்து அவைலபிளாக இல்லாத போது இது ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆடியோன்னு கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டைப்பு, அப்புறமா வேவ்ங்கிற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து லொக்கேஷனில் இல்லை அப்படின்னாலோ, ஆர் இந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அதோட அடுத்த ஃபார்மெட்டுக்கு போய் இது வந்து செக் பண்ணோம். 2வது ஆடியோவையும் அதே மாதிரி சர்ச் பண்ணோம். சப்போஸ் இந்த இடத்துலையும் ஃபைல் இல்லை, ஆர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடியோ ஃபார்மெட்டும் சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட தேர்டாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும். தேர்டாட்டு நம்ம எந்த ஒரு சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணலை, தேவைன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
பட் சப்போஸ் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் சிம்பிளி ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் ப்ரௌசரில் வந்து ஆடியோ சப்போர்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி. சப்போஸ் வந்து உங்கள் ப்ரௌசர் வந்து MP3யோ இல்லை வேவ் ஃபார்மேட்டோ சப்போர்ட் ஆகலைன்னா, இந்த எரர் மெசேஜ் வந்து அதில் அப்பியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.